என் முழு உள்ளமே அவருடைய, என் ஆத்துமாவே அவர் செய்த. ஆமீன். 3 அனலியா சொல்லலாமா? நான் சொன்னா நீங்களும் சொல்லுவீங்களா? ஓகே, முடிஞ்சிச்சு, போயிட்டு வாங்க. சோத்திரம். 103ஆம் சங்கீதத்தை இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீது 3 காரியங்களை இந்த சங்கீதத்தில் முன்னிலைப்படுத்துகிறான். தன்னிலே ஆரம்பித்து ஆண்டவனின் குணங்களை சொல்லி உன்னையும் என்னையும் அவரை ஆராதிக்க சொல்லுகிறான். 103ஆம் சங்கீதம் அவ்வளவுதான். தன்னிடத்தில் ஆரம்பித்து கர்த்தருடைய உயரிய குணங்களை சொல்லி உன்னையும் என்னையும் அவரை ஆராதிக்க வழி நடத்துகிறான். திரும்பவும் சொல்றேன், தன்னிலே ஆரம்பித்து கர்த்தரின் உயரிய குணங்களை சொல்லி உன்னையும் என்னையும் ஆராதிக்கும்படி நம்மை உற்சாகப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த 103ஆம் சங்கீதத்தின் ஆரம்பமே உலகத்துலன்னு சொல்ல முடியாது, என் தெரிஞ்சு வேற எந்த நாட்டிலையும் இந்த 2 வசனத்தை சொல்லி ஆராதனையும் முடிக்கிறது இல்லை. சவுத் இந்தியாவில் மட்டும் தான் நினைக்கிறேன். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இவங்க தான். நார்த் இந்தியாவில் கூட என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னா என்ன நினைப்பு வருது உங்களுக்கு? ஒரு மீட்டிங் நடக்குது, அது என்ன மீட்டிங்னா இருக்கட்டும், நீங்க லேட்டா போயின்னுக்கிறீங்க, மைக்ல சத்தம் கேட்குது, என்னன்னு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்ன முடிவு பண்ணிட்டீங்க? முடிஞ்சிச்சு. இந்த வழக்கம் நம்ம நாட்டில் மட்டும்தான், வேற இடத்துல இந்த வழக்கம் இல்லை. தமிழ் கிறிஸ்தவர்கள் தான் இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆராதனையை முடிக்கிறப்போ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும். அந்த இங்க தாவீது தன் ஆத்துமாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறான், தனக்குத்தானே கட்டளை கொடுக்கிறான். நாம கூட நிறைய வேளைகளிலே நமக்கு நாமே கட்டளை கொடுக்க வேண்டும். மூக்கணாங்கயிறு கட்டாத மாடு மாதிரி தெரியக்கூடாது, கடிவாளம் போடப்படாத கழுத மாதிரி அல்லது குதிரை மாதிரி ஓடக்கூடாது. மூக்கணாங்கயிறு போடப்பட்டு கட்டி வளர்க்கிற மாட்டை போல் இருக்க வேண்டும், கழுத மாதிரி வாழக்கூடாது. இதை சொல்றதுக்கு தானா அப்படின்னா இதை சொல்றதுக்கு தான். ஏன்னா நேற்று ராத்திரி அவர் இத்த என்கிட்ட சொல்லிட்டாரு, நல்லா வாங்கி கட்டிக்கின்ட்டான். நான் என்ன வாங்கி கட்டிக்கணும் அத்தைத்தான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். உண்மையாகவே இந்த காலவெளியிலே நமக்கென்று ஒரு நோக்கத்தை ஆண்டவர் தீர்மானிக்கிறார். God is setting a purpose in our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை செட் பண்றாரு, அவரே செட் பண்றார். அதைத்தான் இந்த சங்கீதத்தின் முடிவிலே நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் 5 வசனங்கள் தன் நிலையை உணர்ந்த தாவீது. அவன் என்ன சொல்றான்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் எனக்கு என்ன பண்ணாரு, அவர் எனக்கு என்ன செய்தாரு, அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப. இப்போ 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையில எங்கெல்லாம் உண்ணுங்குதோ அதை மாத்திட்டு நான் எப்படி படிச்சேன் இப்போ என்ன. ஏன்னா என் ஆத்தும் ஆரம்பம் எப்படி இருக்குது பாருங்க, சொல்லுங்க. திடீர்னு 3ஆவது வசனத்துல உண்ணுன்னு ஏன் மாறுச்சு? அந்த கதை வேணாம் நம்மளுக்கு, எண்ணிலேக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் எங்கெல்லாம் உண்ணுன்னு வருதோ அங்கெல்லாம் என்னன்னு என் அப்படின்னு படிக்கலாமா?
எல்லாம் ரெடியா? அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை ஜோரா செலுத்துங்க. இந்த முதல் 5 வசனங்களிலே இட் இஸ் a personal reflection, தன்னிலை உணர்தல். தாவீது முதலாவது தன் நிலையை உணர்ந்தான். அதன் வாயிலாக தன் ஆத்மாவுக்கு கட்டளை இடுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைக்கு கட்டளை இட்டா அது கேட்காது, காதுக்கு கட்டளை இட்டா அது கேட்காது, கண்ணுக்கு கட்டளை இட்டா அது கேட்காது. அது ஆகவே தான் கேட்கிற ஆத்மாவுக்கு கட்டளை இடுகிறான். நான் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய, என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. அவர் செய்த சகல நன்மைகள்ல ஒரு 5 பட்டியல் இடுகிறேன். இப்படி சொல்றான் தாவீது. அவர் செய்த சகல நன்மைகள் நிறைய, அதுல ஒரு 5 சொல்றேன். 1, அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். சொல்லுங்க, அவர் என் அக்கிரமங்களை எல்லாம். ரொம்ப கிறிஸ்தவத்துக்கே கிறிஸ்தவத்திலேயே தோன்றின முக்கியமான சில வார்த்தைகள் உண்டு. அதுல 1 மன்னிப்பு, forgiveness. என் பாவங்களை எல்லாம் என் அக்கிரமங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணாரு? மன்னித்து. அவர் கொடுத்த 5 பிரத்யேகமான ஆசீர்வாதங்களில் முதல் ஆசீர்வாதம் என்ன? அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். 2வது, எல்லாத்தையும் சொல்லணும்னா கூட இத்தியாவது வாய் திறந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சுகமாயிட்டு வீட்டுக்கு போவீங்க. சொல்லுங்க, என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். என்ன ஹீல் பண்ணிட்டார், என்ன சுகமாக்கிட்டாரு, என் நோய்களை எல்லாம் குணமாக்கிட்டார், என்ன பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டார். என் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி. 3வது, பாதுகாக்கிறார். அழிவிலிருந்து உன் ஆத்மாவை பாதுகாக்கிறார். பிராணனை, உயிரை பாதுகாக்கிறாரு. எதுல இருந்து சொல்லுங்க, சத்தமா சத்தமா. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி. அடுத்ததாக, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி, என்னை முடிசூட்டுகிறார். எனக்கு ஒரு கிரவுன் வைக்கிறாராம், தலையில கிரீடம் வைக்கிறாராம். ரைட்டா? தலையில என்ன வைக்கிறாராம்? அந்த கிரீடம் என்னன்னா கிருபையும் இரக்கமுமான கிரீடம். ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமுமான கிரீடம். என் தலை மேல ஒரு கிரீடத்தை வைக்கிறாரு. அந்த கிரீடம் என்ன? கிருபையும். உதாரணத்துக்கு தங்க தகடுல வைரங்களை பதிச்சு, விலையேற பெற்ற ரத்தனங்களை பதிச்சு ஒரு கிரீடம் உனக்கு வச்சா எவ்வளோ பெருசா அத பத்திரமா பாதுகாப்பீங்களோ, அது எல்லாத்த விட ரொம்ப பெருசு இந்த கிரீடம். எது? கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிற இந்த கிரீடம். இங்கிலாந்தினுடைய குவீன் இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு ஒரு கிரீடம் இருக்கு. பொது வெளியில அவங்க அபிஷியலா கையாட்டுறதுக்கு வருவாங்க. பொது வெளியில அபிஷியலா கையாட்டுறதுக்கு வர்றதுன்னா ட்ரெஸ்ட் அப் இன் குவீன் காஸ்டியூம், ராணிக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்குன்னு வந்து அப்படி ஒரு ஸ்டைலா அப்படி கையாட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு கிரீடம் போட்டுன்னு இருப்பாங்க. பல கோடி ரூபாய் மதிப்பதுக்கு. 3000 காவலர்கள் காவல் காக்குவாங்க. அதுக்கு அத்தனை வளையம் பாதுகாப்பு. அப்படி வந்து அப்படின்ட்டு போறதுக்கு அந்த கிரீடத்தை காட்டிலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்காரு. அது என்ன? கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை. இது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு என்ன வருது இல்ல,
திருப்தியே வர்றதில்லை. நன்மையினால் உன் வாயை சொல்லுங்க. நான்காவது, நன்மையினால் திருப்தியாக்குகிறார். நாலாவது ஆசீர்வாதம் சொல்லுங்க சத்தமா சத்தமா. ஐந்தாவது ஆசீர்வாதம், அழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப நீண்ட ஆயுசை தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீண்ட ஆயுளை தருகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப. அந்த நீண்ட ஆயுசுல கண்ணு போய் பல்லு போய் காது போய் மூக்கு போய் சொல்லு போய் ருசி போய் ஒண்ணுமே தெரியாம ஜடமாட்டம் பத்துனுங்கிறது இல்ல. அந்த நீண்ட ஆயுசுள்ள வாழ்க்கை எப்படின்னா, வாழ வயதை போன்ற பலத்தை உடைய ஒரு வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்குகிறார். இத்தனையும் அவன் தன் நிலையை, தன் ஆத்மாவை குறித்து கொடுத்த கட்டளை. ஆனா 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையில கர்த்தரை குறித்து சொல்லுகிறான். அட்ரிபியூட்ஸ் டு காட். கர்த்தருக்கு அவன் கொடுக்கிற சிறப்பு தன்மைகள், கர்த்தருக்கு அவன் போற்றி போடுகிற சிறப்பு தன்மை, ஆண்டவருக்கு கொடுக்கிற அவன் ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த சிறப்பு தன்மை என்ன? ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். சொல்லுங்க. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா. ஓகே. ஒரு தம்பி, அவனுக்கு சரீரத்தில் ஏற்கனவே பலவீனம். அவன் ஏற்கனவே எந்த வேலையும் போக முடியாது. நான் செஞ்ச வேலையை சொன்னா யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. நான் அதை சொல்லக்கூடாது. அவன் பாவம், ஒரு கடை பக்கத்துல அவன் ஒரு சின்ன கடை போட்டு ஏதோ பொழப்ப நடத்தின்னுங்கிறான். ஒரு பெரிய ரவுடி வந்தாரு. அப்படியே பெரிய ரவுடி, அவருன்னா எல்லாருக்கும் பயம். வந்தாரு, சுத்தி முத்தி பார்த்தாரு. எல்லாம் நல்லா அவர் மாதிரி உடம்பு வச்சுன்னுக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டாரு. பாவன் நோஞ்சா நாட்டங்கிறான். ஓங்கி அடிச்சா செத்துருவான் அப்படிங்கிறான். தூக்கி போட்டு அவனை சரியான அடி. அவர் எவ்வளோ பலங்குதோ அவ்வளோத்தையும் யார் மேல காமிச்சாரு சொல்லுங்க? அந்த பலவீனமான, யாரும் துணைக்கு போல, யாருமே உதவிக்கு போல. நாட்கள் உருண்டோடிடுச்சு. இப்ப பார்த்தா அந்த பலவீனமாக்குறான் பாரு, அவன் இன்னும் அங்கேயே உக்காந்துக்கிறான். அந்த பலவீனமா இருந்தான் பாரு, திருப்பி எதிர் பேச முடியாது இருந்தான் பாரு, ஒடுக்கப்பட்டான் பாரு, அங்கே இருக்கிறான். ஒடுக்கணவங்கிறான் பாரு, பூண்டு கிருஷ்ணாவரத்துல அந்த அந்த அன்னைக்கு யாரையோ அடக்கம் பண்றதுக்கு போன, அது மேலே மெர்ச்சின்னு போன, பார்த்தா பேருக்கு இது அவன் பேரு. இப்ப சொன்னா பேரு கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாரண்ட் லைன் தான். யாரு மனசுல யாரு கண்டுபிடிங்க. அடி வாங்கினவன் இன்னும் அடிச்சவன் போய் படுத்துக்கிட்டான். நம் ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேலின் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்படிப்பட்டவர்னா, 8ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 8ஆம் வசனம், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை, அவர் தீங்குக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2 பேரு இப்ப இந்த காலையில் சொல்ல போற சுருக்கமா, நான் சீக்கிரம் தான் முடிச்சிடணும். இன்னைக்கு 2 பேரு இதே வார்த்தையை சொல்லி ஆண்டவர் புகழ்ந்து இருக்காங்க. ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணாரு, மோசே வாய் வச்சுன்னு சும்மா இருக்கணும்ல, ஆண்டவரே நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னா மோசே சூசைட் பண்ணிக்க நினைச்சான். தம்பிங்க கொஞ்சம் உக்காருங்கப்பா. ஹலோ டேய் உக்காருங்க, உக்கார். தற்கொலை பண்ணிக்க நினைச்சான் மோசே. ஏன்னா அவ்வளவு ஆபத்தானது அது. ஆண்டவரை பார்த்து ஒருத்தனும், ஆண்டவர் முகத்தை பார்த்துட்டு பிறகு ஒருத்தனும் உயிரோட இருந்ததில்லை. இப்ப இவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் உமத்தை பார்க்க வேண்டும்.
உங்க முகத்தை பாருங்க. ஆண்டவர் சொன்னார், செத்துருவியாடா, என் மூஞ்ச பார்த்தா நீ என்ன பண்ணிடுவ? செத்துரு. சரி போட்டோம், நான் உன்னை அவ்வளோ நேசிக்கிறேன், ஆகவே உனக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் வாய்ப்பு கொடுக்குறேன். என்கிட்ட ஒரு இடம் இருக்குது. யார் சொன்னது? ஆண்டவர். உனக்கு தெரிஞ்ச இடம் இல்ல அது, எனக்கு தெரிஞ்ச இடம். அந்த இடத்துல உன்னை வச்சிருவேன், என் கைய வச்சு மூடிடுவேன், நான் கடந்து போயிடுவேன், என் பின்னால பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோ. சரி ஆண்டவர், அந்த சான்ஸ் ஆவது கொடுங்க. ஆண்டவர்கிட்ட முகமுகமாய் பேசினவன் அவன் சொல்றான், அந்த ஒரு கண்மலையில் ஆண்டவர் அவனை வச்சார். இப்படி ஒரு பாறை, இப்படி ஒரு பாறை, அங்க ஒரு சின்ன ஒரு இடம், அந்த கொகை மாதிரி அங்க வச்சுட்டாரு. அங்க அவரு கையை வச்சு மூடிக்கிட்டார். அவர் கடந்து போயிட்டாரு. அவர் கடந்து போன பிறகு, அவர் போன கொஞ்சம் கம்ஃபர்டபுள் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் தூரம் போயிட்டாரு. போயிட்டு பிறகு அவருடைய பின்னால் இருக்கிற மகிமையை பார்த்தான். அப்பதான் ஜோரா கத்தனான், கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் ஜோரா கத்தனான். ஒருத்த மீன் வயிற்றுல இருந்து கத்தனான். மோசே என்னத்த கத்தனானோ அத்த யோனாவும் கத்தனான். நானு ஆண்டவர் நினிவே அழிக்கிறேன்னு சொன்னாரு. இவரு தர்சீஸுக்கு கப்பல் ஏறி போயிட்டாரு. மீன் வயிற்றுல இருந்து மீன் ரெடியா காத்து நின்று தூக்கி கடல்ல போட்டாங்க. மீன் மிழுங்கி கூட்டின்னு வந்து எங்க போனோமோ அங்கேயே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இதுலயே ஒரு பாடம், நீ எங்க ஓடினாலும் எங்க கொண்டு வந்து உன்னை சேர்க்கணும்னு ஆண்டவருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஓடிக்கிறாங்க பாரு, எவ்வளவு இடம் காலியாகுது. அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமையில நான் கல்யாணம் ஒத்துக்கிறது இல்லை. பாரு எவ்வளவு இடம் காலியாகுது. சரி போட்டோம், விடுங்க. நான் ஏன் ஆண்டவர் கொடுத்த ப்ரெஷியஸ் டைம் அதுல செலவழிக்கணும்? அழிக்கக்கூடாது. கடைசியில போய் நினிவேக்கு போயிட்டு அவன் சத்தியத்தை சொல்லிட்டான். நல்லா கேளுங்க, ஒரு பிரசங்கத்துல 120,000 பேர் ரட்சிக்கப்பட்டது ஏசுநாதர் ஊழியத்துல கூட நடக்கல. ஏசுநாதர் ஒரு பிரசங்கம் பண்ணாரு, 120,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லல. ஆனா இவன் ஒரு பிரசங்கம், அறக்குறை பிரசங்கம், டென்ஷனான பிரசங்கம், கோபமான பிரசங்கம். அது நீண்டதொரு பட்டணம், 1.5 நாள் நடந்தான். அங்க ஒரு நல்ல மரம் காய்ச்சிச்சு. மரத்துக்கு நினிவே ஜனங்களே கேளுங்கள், 40 நாள் கர்த்தர் உங்களை அழிக்க போறார் சொன்னா, நேரா கடற்கரைக்கு வந்தான். அங்கேயே உக்காந்து பட்டணத்தை திரும்பி பார்த்துன்னுக்கிறான். என்னத்துக்குன்னா, எப்போ அழியுது பார்த்துட்டு போயிடலாம். நம்ம கூட காத்துன்னுக்கிறோம். ஆமா தானே, நமக்கு யாருன்னா விரோதமா நம்மள பேசிட்டா, யாராவது நம்ம கிட்ட சண்டை போட்டா, அவங்க அழிவை பார்த்துட்ட பிறகு நான் அழியணும் ஆண்டவர் என்றப்போ, உன் கண் தெரிஞ்சுங்கிறப்போ இன்னும் அழிச்சிடுறாரு. இது கூடவா சிரிப்பீங்க? ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனுக்கு ஏற்கனவே டிக்கா தலை முடியல. ஒரு கடற்கரை வெயில், பகலானா வெயில் சுட்டெரிக்குது. ஒரு செடியை வளர வச்சாரு. ஒரே நாள்ல வளர்ந்து அது படர்ந்துருச்சு. அப்பவே புத்தி வரணும், அப்பவே புத்தி வரணும். திடீர்னு கர்த்தர் ஒரு அற்புதத்தை உனக்கு செஞ்சாருன்னா உஷாராயின்னு அர்த்தம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அற்புதம் எச்சரிக்கை. திடீர்னு ஒரு வீட்டு ஆண்டவர் கொடுத்துட்டார், திடீர்னு கல்யாணம் கூடிக்குச்சுன்னா எச்சரியாக்கணும், கோயில விட்டு நின்ற கூடாது. யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சனும் அத்தனை பேரும் கோயில விட்டு நின்ட்டான். அப்புறம் திரும்பி வந்தானுங்க, அது வேற விஷயம். அதான் சொல்ல வரேன். திடீர்னு கூடிக்குச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு அற்புதம், திடீர்னு வீட்டை கட்டி கொடுத்துட்டார், திடீர்னு கார் வாங்கி கொடுத்துட்டார், திடீர்னு வண்டி வாங்கி கொடுத்துட்டார், திடீர்னு கடன் எல்லாம் போயிடுச்சுன்னா எச்சரிக்காது. சந்தோஷமாக்கிறதுக்கு இல்ல, இன்னும் அவரை தேடி அவர்கிட்ட ஓடி வர்றதுக்கு. திடீர்னு ஒரு மரம் வளர்ந்துச்சு, அந்த நெய்ல ஜாலியா இருந்தான். உடனே அடுத்த நாள் காலையில, ஒரு நாள் அதுல ஓய்வு கொடுத்தாரு. அடுத்த நாள் காலையில ஒரு பூச்சி அனுப்புனார், அது வேற கடிச்சிருச்சு. அந்த மரம் அப்படியே பட்டு போயிடுச்சு. இப்போ கோவம் வருது, டென்ஷன். ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன்பா செடி செத்து போச்சே கோவமா இருக்கிறியா? ஆமா, செத்தாலும் நான் கோவமா இருப்பேன். ஏன்? நீ ஏன் நட்ட, நீ யார் நீர் பாய்ச்சின, நீ ஏன் வளர வச்ச, அது தானா வளர்ந்துச்சு, தானா செத்து போச்சு, உனக்கு ஏன் கோவம்? ஆமா, அப்பதான் இதே வார்த்தையை சொன்னான். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இதுக்குத்தானே நான் நினிவேக்கு போல, இதுக்குத்தானே நான் தர்சீசுக்கு போனேன். நீர் எப்படிப்பட்டவர், நீர் இரக்கமும் உருக்கமும் நுடிய சாந்தமும். ஏன் அத்த கோபமா சொல்ற? அது நல்ல வார்த்தையா? அது அத்தையா டென்ஷனா சொல்ற? ஆமா நான் கோபமா இருக்கிறேன், சொல்லு சொல்லு
சொல்லு மகனை சொல்லு, உன் கதையை நான் முடிக்க போறது இல்ல. இந்த பைபிள்லயே முடிக்காத ஒரு கதை சொல்லுங்க, சொல்லுங்க. யோனா கதை. கமால், அதுக்கு முடிவே இல்லை. பச்சு பாருங்க நீங்க மேன்ம வீட்டுக்கு போயிட்டு. அவனும் சொல்றான், கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும். அதனால தானே நான் எங்க போனேன், தர்சிஸுக்கு போனேன். மீன்ல கொண்டு வந்து திரும்பவும் காப்ப சாண்டவர் சொல்றாரு, அடப்பாவி, உயிர் இல்லாத இந்த ஆமனுக்கு செடி, இதுக்காக நீ இவ்வளவு பரிதபிக்கிறியே? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேர் என் இதுல ஆச்சரியம் என்னன்னா, அவங்க யூதர்கள் இல்ல, புறஜாதிகள், அந்நியர்கள். அந்நியர்கள் அழிஞ்சு போனால் ஆண்டவருக்கு அதுல விருப்பம் இல்லை. இதான் தாவீது ரிப்பீட் பண்றான். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும். நெக்ஸ்ட் பாருங்களேன், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். நல்லா கேளுங்களேன், எப்பவுமே டென்ஷன் ஆகுறது. டென்ஷனா இருக்கணும், அது எப்பனா ஒரு முறை இருக்கணும், அப்பதான் அந்த டென்ஷனுக்கே மரியாதை. புரியுதா? எப்பவுமே கோபமா இருந்தா அந்த கோபத்துக்கு மரியாதையே இல்லை. அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், எப்பவுமே திட்டி நிற்க மாட்டார். சிலர் வாயை திறந்தா எப்ப பாரு திட்டி நிற்பாங்க. அவங்களை அடக்கிறது பேர பிள்ளைங்க தான். பிள்ளைங்களால அவங்களை அடக்க முடியாது. இன்னும் எப்ப பாரு திட்டின்னு மூடு, வாய மூடாயான்னு சொல்ல முடியும். யாரால தான் சொல்லுங்க? மருமகன் கூட சொல்ல முடியாது. பேர பாயா வாய மூடுன்னா அடங்கிட்டு வாங்க. எக்ஸாம்பிள், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபமாயிறார். அடுத்து அவர் 10ஆம் வசனத்திலே, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு. மனுஷன் எப்படி தருமா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு. அவரும் சட்டத்துல கொடுத்தார். ஆனா ஆண்டவர் அப்பவே நீதிக்கு சரி கட்டுறது இல்ல. அப்படி கட்டியிருந்தா நம்ம யாருமே இங்க உட்கார்ந்து இருந்திருக்க மாட்டோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம அக்கிரமங்களுக்கு ஆண்டவர் உடனே கணக்கு தீர்த்துட்டு இருந்தா ஒருத்தர் கூட நம்ம இங்க இருந்திருக்க மாட்டோம். 11ஆம் வசனத்துல, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு பெரியதா இருக்கு. இவனுடைய கற்பனை பாருங்களா, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ, ஆண்டவருடைய கிருபை எவ்வளோ பெருசா. ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெருசு. சிலரு பொடி டப்பா சைஸ் இவ்வளவு பெருசு, ஒரு சிலரு டீ கிளாஸ் கணக்கு காட்டுறவங்க, ஒரு சிலர் அண்டா கணக்கு காட்டுவங்க. அண்டா கணக்கு காட்டுறவங்களே ரொம்ப பெரியவங்க. இவன் எப்படிப்பட்ட கணக்கு காட்டுறான் பாருங்களேன். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ கர்த்தருடைய கிருபை. ஐயோயோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெருசாக்குதான். எதுக்கும்? வானத்துக்கும் பூமிக்கும். அடுத்த 12ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இப்போ மேற்கு இல்ல, இது கிழக்கு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம்? எவ்வளவு தூரம்? கொஞ்சம் சயின்ஸ் சொல்றேன் கேளுங்க. ஒரு விமானம் எடுத்துக்கின்னு கிழக்க நோக்கி பறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போயினே இருக்கிறீங்க. ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா இப்படி வந்து நிற்பீங்க. இப்போ இப்படி ஒரு உருண்டை இருக்குது, இந்த மேல இப்படி பறக்குறீங்க, உங்க இப்படியே தான் கிழக்குல தான் போயின்னுக்கிறீங்க. ஆனா உங்களுக்கே தெரியாம சுத்திக்குன்னு எப்படி வந்துட்டுப்பீங்க, திருப்பி அந்த கிழக்குக்கே வந்துட்டுப்பீங்க. உன் வாழ்க்கையில மேற்கே நீ பார்க்க மாட்ட, நீ பார்க்காத ஒரு எல்லையை கர்த்தர் குறிச்சிருக்காரு. இப்போ அமெரிக்கா அது அப்படிக்குது, அமெரிக்கா அப்படிக்குது. போன முறை நான் அமெரிக்காவுக்கு போனா இப்படி போனேன். இங்க இருந்து பேங்காக், தாய்லாந்து அப்படிக்குது. தாய்லாந்துல இருந்து அதை அப்படி ஊர் சுத்திக்கின்னு அப்படி போய் அங்க அமெரிக்கா சேர்ந்தேன். வர்றப்ப இப்படி கத்தார் வழியா இப்படி வந்தேன். உலகத்தையே ஒரு ரவுண்டு சுத்தின்னு வந்துட்டோம். இப்போ ஒருவேளை விமானத்தை இப்படி எத்தனை சிங்கப்பூர் வழியா பறந்துனே போனா
எங்க வந்துடும்? திரும்பி துபாய் கடந்து, பாகிஸ்தான் கடந்து, பெங்களூர் கடந்து, இந்தியா பெங்களூர் வந்துடும். மேற்குக்கும் கிழக்குக்கும் ஒன்று நாளும் இது ரெண்டு என்ன பண்ண போறது இல்ல, சேர போறதே இல்ல. மேற்குக்கும் கிழக்குக்கும் அவ்வளோ தூரம், அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணிட்டாரு? விலக்கி வச்சுட்டாரு. அவர் தான் ஆண்டவர். மேற்குக்கும் கிழக்குக்கும் தான் பாட்டு மட்டும் பாடுறோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றி. இந்த உலகத்திலே சந்தோஷமான பாட்டை கூட துக்கமா பாடுறவங்க இந்த பெந்தகோஸ்த ஆளுங்க தான், நம்ம தான். சந்தோஷமான பாட்டு அத்தை கூட எப்படி பாடுவோம்? துக்கமா டென்ஷனா பாடுவோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணிட்டாராம்? நம்மை விட்டு விலக்கிட்டார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு மேல அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு. அடுத்து 13 வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், சேர்ந்து வாசித்துடலாம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துங்கள். தகப்பனின் இருதயத்தை இங்க தாவீது படம் போட்டு காட்டுகிறான். தகப்பனுக்கு சக்திக்குட்பட்டு ஒன்றை ஒரு பிள்ளை கேட்டால் இல்லை என்று எந்த தகப்பனும் சொல்லுவதில்லை. நல்லா கவனிங்க, இந்த ஒரு வார்த்தை கவனிங்க. தகப்பனுடைய சக்திக்குட்பட்டு ஒரு பிள்ளை கேட்டால் எந்த தகப்பனும் இல்லை என்று சொல்வதில்லை. ஏன்னா தகப்பனுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. தகப்பன் கிட்ட இல்லாதது பிள்ளை கேட்டா அந்த தகப்பனால என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. நம்ம மாம்சத்தின்படி இது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை பாடுங்க, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு, God has no limitation. பிதாவுக்கு எல்லையே கிடையாது. அவரால் கூடாத காரியம் என்று எதுவுமே இல்ல. அவரால் கொடுக்க முடியாது என்ற ஆசீர்வாதம் எதுவுமே இல்ல. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே பாட்டெல்லாம் பாடிடுறோம். எல்லாம் கூடும், ஆண்டவரால் எல்லாம் கூடும். அப்படிப்பட்டவர் சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள் மேல் இறங்குகிறார். அடுத்து நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நல்லா கொஞ்சம் கவனிங்களேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு இடத்துல எனக்கு இது ஏற்பட்டுச்சு. சமீபமா பெங்களூர்ல ஒரு மரணத்துக்கு போயிருந்தேன். அப்போ எங்க சித்தப்பா, ஒரு பேரு மோகன்ராஜ் ஐயா, வேலூர்ல இருக்கிறார். அவரு அந்த சாவுக்கு வந்துட்டுக்கிறார். நான் போயிருந்தேன். அவரை நான் பார்த்தேன், எனக்கு அவர் தெரிஞ்சிச்சு யாருன்ட்டு. ஆனா அவரால் என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பார்க்குறாரு, கீழே குஞ்சிக்கிறார், பார்க்குறாரு, கீழே குஞ்சு. நம்மளுக்கு என்ன, இவர் நம்மள கோபமாகறாரா? நம்ம அதெல்லாம் விட்டுட்டாரா? போய் தோத்திரம்பான்னு. தோத்திரம்பா பிரதர், யார் நீங்கன்னார். நான், என் பேர் திருத்தவதாஸ், ஞானப்பிரகாஷ் அவங்க பையன். திருத்தானிய அப்படின்னார். ஆமாப்பா, வயசாயிடுச்சுப்பா. நினைச்சேன், அந்த சாயலை பார்த்தவன்னு நினைச்சேன் எங்க அண்ணன் மாதிரி இருக்குதுன்ட்டு நினைச்சேன்னாரு. நம்மள சொல்லி விட்டாரு அவங்க அண்ணன், எங்க அப்பாவை. சரி கிட்டோம். அந்த நிமிடம் ஒரு அப்படியே ஒரு நர்வஸா இருக்குது நம்மளுக்கு. நம்மள யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டா, அப்படியா யாருன்னு தெரியல நீன்ட்டா, அல்லது அவரு எங்க சித்தப்பா இல்லாத வேற யாருன்னா வந்துட்டா, இப்ப நான் தப்பா அவரை புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி இருக்கும்? ஒரு சூழ்நிலை புரியுது இல்ல, நம்முடைய உருவம் இன்னதென்று அறியாத ஒரு நிலைமை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய உருவம், தாவீது சொல்றான், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். உருவத்தை பார்த்த உடனே உன் பேர் இது பிரீத்தி, யாருக்கு தெரியுதோ இல்லையோ, ராஜனுக்கு தெரியுதோ இல்லையோ, உன் ஆண்டவருக்கு தெரிஞ்சுக்குது. பிரீத்தி, உன் ஆண்டவருக்கு தெரியுது உன் உருவம். அக்ஷயா, உன் உருவம் யாருக்கு தெரியுது? ஆண்டவருக்கு தெரியுது. ஆகவே தாழ்வு மனப்பான்மை உனக்குள்ள என்ன வேண்டாம், இருக்க வேண்டாம். நான் யாருன்னு யாருக்கு தெரியுது? சொல்லுங்க,
என் ஆண்டவருக்கு தருது. இது நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அப்படியா? தெரிஞ்சா என்னப்பா உங்ககிட்ட போய் நின்ன பாரு, நானு உன் உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நீ யாருன்னு அவருக்கு தெரியும். உன்னை பெயர் சொல்லி அவர் அழைத்தார். ஆனா ஒண்ணு வைக்கிறார் உனக்கு கடைசியா, ஜெனரலா உன்னை என்ன நினைச்சுன்னுக்கிறாரு? மண்ணு தான் நீ நினைச்சுன்னுக்கிறார். என்ன பேரண்ட் லவ்லி போட்டு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு என்னன்னா நீ பண்ணாலும் அம்மா நீ மண்ணு அப்படின்னு. நான் இல்ல, உன் ஆண்டவர் உன்னை மண்ணென்று நினைவு கூறுகிறார். ஒரு ஆளு அவிக்கு கல்யாணமா, இவங்க ஆடின ஆட்டங்குது 2-3 நாளா. அட்டா அட்டா அட்டா, என்னடா சாமி, சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம். அடுத்த 2 வசனம் வேகமா போயிடலாம். ஏன்னா இது நம்மளுக்கு கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனாலும் மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்குறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கை இந்த உலகத்திலே தற்காலிகமாய் இருக்கிறது, ஆனாலும் பரவாயில்ல. அடுத்த வசனம் 17ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஒண்ணு நல்லா கேட்டுக்குங்க. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவளாய் இருந்தால் உன் பேர பிள்ளைங்க வரலும் பாதுகாப்பு. யார் வரலும்? உங்க வரல இல்ல, இன்னும் உபாகமத்துக்கு போனா 1000 தலைமுறைக்கு. நான் அங்க போக முடியாது. இங்க பாருங்க என்ன சொல்லுது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. சரி, அப்போ இப்படி யோசிக்கலாம். எங்க பாட்டி ராஜ்மம்மா கர்த்தருக்கு பயந்து அவரை ஏத்துக்குன்னு வாழ்ந்ததுனால ஆண்டவருடைய கிருபை யார் மேல இருக்குது? சொல்லுங்க, என் மேல இருக்குது. அப்போ இந்த பாட்டி பேரப்புள்ள மேல, ஒரு சந்ததி மேல என்னத்தை வச்சுட்டு போய்க்கிறாங்க? அப்ப நீ என்ன வச்சுட்டு போற? அப்ப நீ கர்த்தருக்கு பயந்தா உன் பிள்ளைகளும் உன் பேர பிள்ளைகளும் பாதுகாப்பா இருப்பார்கள். இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுக்கு? Now you start fearing the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் மாறுவோம். ஆமா, கர்த்தருக்கு கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளை. 18ஆம் வசனத்திலே அவருடைய உடன்படிக்கை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே கர்த்தருடைய கிருபை உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. 19ஆம் வசனத்திலே கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. இது God enthroned himself on heavenlies. கர்த்தர் வானங்களில் சிங்காசனத்தை என்ன பண்ணியிருக்காரு? ஸ்தாபித்திருக்கிறார். ஏற்கனவே அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. டொமினியன், ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. இது இவ்வளவு, இந்த 19 வசனம் ஆண்டவருடைய அட்ரிபியூட்ஸ் டு காட். கடைசியா யூனிவர்சல் கால். தாவீது ஒரு உலகளாவிய ஒரு அழைப்பை கொடுக்கிறான். உலகளாகிய ஒரு அழைப்பு, யூனிவர்சல் கால். 3வது அது என்ன? ஃபர்ஸ்ட் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஃபர்ஸ்ட் யாரு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணுமா? தூதர்கள். சொல்லுங்க, யார் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும்? சத்தமா. ஃபர்ஸ்ட் யார் ஸ்தோத்திரிக்கணும்? தூதர்கள். ஏன்னா ஆண்டவருடைய சிங்காசனம் உயர இருக்கிறது. தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். 21ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை. 3 குரூப். நல்லா என்ன கொஞ்சம் பாருங்க. 3 குரூப். மேல ஒரு குரூப், அதெல்லாம் தேவ தூதர்கள்.
அவங்களுக்கு இரண்டாவது ஒரு குரூப், அது யாரு? அவருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய, இங்க பணிவிடைக்காரியர், அங்க பாரு இங்கிலீஷ்ல மினிஸ்டர்ஸ், அங்க ஊழியக்காரர். ரெண்டாவது யாரு சொல்லுங்க? ரெண்டாவது யாரு? நாங்கோ ஊழியக்காரர். சரி, நீங்க கூட சேனை தேவதூதர்கள், இரண்டாவது சேனை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், மூணாவது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை சோத்தரியுங்கள். நீங்க நிறுத்துங்க. மூணாவது, எல்லாரும் ஆடு மாடு கழுத குதிரை நீ நான் எல்லாம் எல்லாரும் என்ன, நம்மளுக்கெல்லாம் ஒரே கட்டளை என்ன? கர்த்தரை கர்த்தரை அவர் ஆளுகை செய்கிற எவ்விடங்களிலும் உள்ள சர்வ சிருஷ்டியே, ஆல் கிரியேஷன். நான் சும்மா நகைச்சுவைக்காக ஆடு மாடுன்னு சொன்னேன். ஆடு மாடுங்களோட நம்மள பட்டியலில் மூணாவது நிலையில மனிதர்களாகி எல்லாரையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சகல கிரியைகளை அவரை எல்லாருக்கும் சொல்லிட்டான். எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுன்னு போயிட்டாங்கோ. நான் அழிஞ்சு போயிடக்கூடாது, எல்லாருக்கும் புத்தி சொன்ன நான் கெட்டு போயிடக்கூடாது. தன்னை பார்த்து சொல்லுகிறான், என் ஆத்துமாவே தாவீது, என் ஆத்துமாவே தூதர்கள் சோத்தரிக்கிட்டோம், ஊழியக்காரர்கள் சோத்தரிக்கிட்டோம், ஜனங்களெல்லாம் சோத்தரிக்கிட்டோம், நீ ஏமாந்து போயிடாதரா தாவீதே, நீ என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. இப்ப புரியுதா? இவ்வளோத்தையும் புரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்ப 1-2 வசனங்களை சொல்லுங்க பாக்கலாம். 103 சங்கீதம் 1-2 வசனங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு அடுத்த முறை இந்த என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரிய கல்யாணத்துல சொன்னாலும், சாவுல சொன்னாலும், வீட்டு கூட்டத்துல சொன்னாலும், குடும்ப ஜபத்துல சொன்னாலும், தனி ஜபத்துல சொன்னாலும், இவ்வளவு நேரம் 40 நிமிஷம் நான் எதெல்லாம் வரிசைப்படுத்தணும் அதெல்லாம் மனசுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சொல்லுங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தருக்கு தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என் பாவங்களை எல்லாம் விலக்கி போட்டிருக்கிறார். அடுத்து வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவருடைய கிருபை அவ்வளவு உயரமாய் இருக்கிறது. அவர் என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி நீண்ட ஆயுசை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த. நீ சொல்லனா கூட கர்த்தருடைய சேனைகள் ஆகிய, நீ துதிக்கலனா கூட கர்த்தருடைய சேனைகள் ஆகிய பரிசுத்தவான்கள் அல்லது தேவ தூதர்கள் அவரை துதிக்கிறார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, பணிவிடைக்காரராகிய கர்த்தருடைய ஊழியக்காரர் அவரை துதிக்கிறார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை. எல்லா ஜனங்களும், டொமினியன் ஹார்வெஸ்ட் சபையை சேர்ந்த எல்லா ஜனங்களும் கர்த்தரை துதிக்கிறாங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் உன்னை உயிரோட உட்கார வச்சுக்கிறாரு. அவர் எடுத்துட்டாருன்னா இந்த ஜபத்தை நீ சொல்ல போறதில்ல. சப்போஸ் உனக்கு டேட் பிக்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்போ கூட இப்போ உதாரணத்துக்கு சாவுல கடைசியா எல்லாம் முடிஞ்சிச்சு, லாஸ்ட் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி பொட்டியில வச்சு அடக்கி இறக்கிட்டோம். மண்ணு போறதுக்கு முன்னால என் ஆத்துமாவே கர்த்தரை. அப்போ உள்ளந்து சொல்லணும், இப்பயா என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்ல முடியும்? ஒன்னால முடியாது. சொல்றப்பே நல்லா சொல்லு. நானு உயிரோடு இருக்கிறப்ப நல்லா சத்தம் போட்டு சொல்லு. என்னன்னு? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய, என் ஆத்துமாவே. என்னத்த பண்ணிட்டாருன்னு சொல்லாத, என்ன குத்துட்டாரு அவருன்னு சொல்லாத, உன்னை ஏத்துக்கிறதுனால என்ன சுகம்னு சொல்லாத. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலகிரு, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், உன் நோய்களை எல்லாம், ஆமா, உன் வாயை நன்மையினால
திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல இருக்கிறது. ஆகவே என் ஆத்துமாவே, அப்ப நான் விடவே மாட்டேன் போலுக்குது. ஏன்னா நேற்று சரீர பலவீனத்துல இருந்த பல்வலி சொல்ல முடியாத அளவுக்கு, வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு. இன்னைக்கு ஏறத்தாழ ராத்திரி போன் எடுத்துட்டேன். கிடியனுக்கு 11 மணிக்கு போன் பண்ணிட்டுப்பா நாளைக்கு மார்னிங் நீயம் செய்தி குத்துருன்னு சொல்லலான்ட்டு எடுத்துட்டேன். அடுத்த நிமிஷம் ஆண்டவர் பேசுறார், உன்னை சுகப்படுத்துகிறது நான் அல்லவான்னு பேசுறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நிற்க ஆண்டவர் கிருபை செய்தார். அவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவர் செய்த சகல உபகாரங்களை கண்களை மூடி கர்த்தரை நோக்கிப்பார். உண்மையா ஆண்டவர் உள்ளத்துல பேசி இருந்தா ஆத்திரமான ஒரு ஜெபம் வரட்டும். யாராவது ஒருத்தர் ஜெபிங்க. இதான்